வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பை பற்றி தான். சிவன் கழுத்தில் இருப்பது வாசுகி பாம்பாகும். புராணங்களில் வாசுகி தேவலோகத்தில் உள்ள நாகங்களின் அரசனாகவும் சிவபெருமானின் கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் பாம்பு என்றும் கருதப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய வாசுகியை கயிறாக பயன்படுத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பாம்பின் தலையில் நாகமணி என்ற ரத்தினம் இருப்பதாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது. வாசுகி பாம்பு முனிவர் காசியபர் மற்றும் கத்ரு தம்பதியரோட மகனாகவும் பார்க்கடலில் திருமால் பள்ளி கொள்ளும் ஆதிசேஷனுடைய சகோதரனாகவும் அறியப்படுகிறது. இந்த வாசுகி பாம்போட சகோதரி தான் மானசா. மானசா என்பது பெண் நாகமாகும். வாசுகி பாம்பு முனிவர் காசியபர் மற்றும் கத்ருவின் மகனாக இருப்பதோடு ஆதிசேஷனுடைய சகோதரனும் ஆவார். ஆதிசேஷன் விஷ்ணுவை நோக்கி சரணடைய, வாசுகி பாம்போ சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானிடம் சரணடைந்தது. சிவனுடைய கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் வாசுகி பாம்பினை பார்க்கடலை கடைய கயிறாக இருக்க வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் வேண்டினார்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் அவரை மந்திர மலையில் பிணைக்க அனுமதி தந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பார்க்கடலிலிருந்து வரும் அமிர்தத்தை வாசுகிக்கும் தருவதாக கூறினார்கள். எனவே பார்க்கடலை கடைவதற்கு வாசுகி பாம்பினை கயிறாக கொண்டு அசுரர்கள் பாம்பின் ஒருபுறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று இழுத்து கடைந்தார்கள். நீண்ட நேரம் கடைந்ததால் வலி தாங்காமல் வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கியது. இந்த ஆழகால விஷம் மிகவும் கொடுமையானது. இதை குடித்தால் மற்றவர்கள் இறந்து விடுவார்கள். இந்த ஆழகால விஷத்திலிருந்து மக்களையும் தங்களையும் காக்க தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் வேண்டினார்கள். சிவபெருமானோ இந்த உலகை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த ஆழகால விஷத்தை பருகி நீலகண்டன் என பெயரும் பெறுறாரு. சரி, இப்போ இந்த வாசுகி பாம்போட கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கு? வாசுகி பாம்போட வழிபாட்டு ஸ்தலம் கேரளாவில் இருக்கு மற்றும் ஆந்திராவில் உள்ள விசாகா மாவட்டத்தில் இதன் வழிபாடு ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. இந்து புராணங்களின்படி வாசுகி பாம்பு சிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு என்றும் இவர் அதிக சக்தி மிக்கவர் என்றும் கருதப்படுகிறது. வாசுகி பாம்பு பல அற்புதங்களை கொண்ட தெய்வீக தன்மையுள்ள பாம்பு என்றும் நாகங்களை வழிபடுபவர்களின் குல தெய்வம் என்றும் அறியப்படுகிறது. ஆதிசேஷனுக்கு அடுத்து அதிக சக்தியுள்ள தெய்வீக தன்மை நிறைந்த பாம்பு என்றால் அது இந்த வாசுகி பாம்பே. இந்து புராணங்களின்படி ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடகன் இந்த 3 பாம்புகளும் மிகப்பெரிய புகழ்பெற்ற பாம்புகளாகும். அதிக சக்தியும் வாய்ந்தது. ஆதிசேஷன் திருமால் பள்ளி கொள்ளும் பாம்பு, வாசுகி சிவன் கழுத்தில் உள்ள பாம்பு, கார்கோடகனோ அதிக விஷமுள்ள பாம்பு என்றும் சிவனோட மோதிர விரல்ல இருக்கக்கூடிய பாம்பு என்றும் அறியப்படுகிறார்.